ஒரு மூட்டினே ஏப்பா இன்னைக்கு வேலை ரொம்ப ஓவர்ப்பா. அப்படியா? ரொம்ப வேலை ஓவர் தான். இதான் படத்துக்கு போலாமா? என்ன படத்துக்குடா போறது? யூத் நல்லா இருக்குன்னாங்க, அதுக்கு போவோமா? போலாம்டா, படம் நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் போவோமா? இரு கடங்காரன் கூப்பிடுறான். காசு வாங்கி 10 மாசம் ஆகுது, என்ன கொடுக்குற ஐடியால இருக்கியா என்ன? கோச்சிக்காதே, அடுத்த மாசம் வாங்கி 10 மாசம் ஆச்சு, இன்னும் 1 ரூபா கூட கொடுக்கல. கொடுத்துருண்ணே, மொத்தமா கொடுத்துருண்ணே. கோச்சிக்காதீங்கண்ணே, அடுத்த மாதம் கண்டிப்பா கொடுத்துருண்ணே. அடுத்த மாசம் கொடுக்கறதுக்கு வழி பாரு. போய் தெரியாத திறமை ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி விட்டுறா. ஒரு நாளைக்கு 5 தடவை போன் அடிக்கிறாங்கடா. ஏன்டா கேட்குற? யாக்கடா வாங்கினேன்? அடுத்த மாரியப்பன்ட்ட வாங்கி தொலைஞ்சிட்டான். தூங்க விட மாட்டேங்கிறான், சும்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்டா. ஏன்டா வாங்கினேன்? அண்ணே மாரியப்பண்ணே, அண்ணே மாரியப்பண்ணே யாரு? ஏப்பா அண்ணே, சிவாட்ட 10,000 ரூபா கொடுத்துருந்தீங்களாண்ணே? அங்கே போதையில் உளறிட்டு இருக்கானே, மட்டும் மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கானே உங்களை. நான் சொன்னேன்னு சொல்லிடாதானே. வாங்கிட்டு இந்த திமுறலாம் பேசிட்டு திரியானா? நீ போய் நான் பேசிக்கிறேன். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வருவான்ல, அங்கே வச்சுக்கிறேன் அவனை. போலாமா? மாரியப்பண்ண வந்தாப்புல சிவா எங்கன்னு கேட்டாரு, எனக்கு தெரியலேன்ட்டேன். மார்க்கெட்டில் உன்னை அடிக்கணும் பிடிக்கணும் பேசிட்டு இருந்தாருடா. ஏதாவது பிரச்சனைனா நான் சொன்னேன்னு சொல்லிடாதடா. ஏய், அப்படி மட்டும் ஒன்று நடக்கட்டேன். அவனை தூக்கி நான் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு. அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டு கொடுக்கிற மனிதர்கள் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருப்பார்கள். அப்படியான மனிதர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்போது அந்த மனிதர்கள் நம்மிடம் பிறரை பற்றி சொல்லுகிறார்களோ அப்பொழுதே முடிவு செய்து கொள்ள வேண்டும், நம்மை பற்றியும் பிறரிடம் சொல்வார்கள் என்று. இது போன்ற மனிதர்களிடமிருந்து நாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்போம். ஜாக்கிரதையாக இருப்போம்.